தமிழகத்தில் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கல்வியாளர்கள் வழங்கியுள்ள ஆலோசனைகளை தற்போது பார்க்கலாம். இன்று தமிழக அரசின் கல்வித்துறையினுடைய +2 மாணவர்களின் பொதுத் தேர்வு வெளியாகி இருக்கின்றது. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் அவருடைய சதவிகிதம் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. வெற்றி பெற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் நல்ல முயற்சி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு மேல் இதற்கு மிகவும் கடுமையாக உழைத்த ஆசிரியர்களுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். அனைத்து தரப்பு ஆசிரியர்களுக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். அதற்கு மேல் அவர்கள் பெற்றோர்களும் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த 3 பேரையும் நம்ம சொல்லணும். அதற்கு மேல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எப்பொழுதுமே இந்த காம்படிஷன்ஸ் இருக்கும் பொழுது கோ எஜுகேஷன் இருக்கலாம், காம்படிஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அந்த பாய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எவ்ரி இயர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பாய்ஸோடைய பர்சன்டேஜ் 8%, 10% வேரியேஷன் ஆனதுலாம் இருக்குது. ஆனா இப்போ பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க. 2% தான் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்குது. மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம்னாக்க 94.56 இருக்கிறாங்க. மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் 92.37 இருக்கிறாங்க. இப்போ மாணவர்களும் க்ளோஸா வந்துகிட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு மேல நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம், ஸ்கூல் வைஸ் நம்ம பண்ணலாம். ஆனா இந்த வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூல் 91 பாயிண்ட் சம்திங் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா கடந்த 10 வருஷம் ரெக்கார்ட் எடுக்கும் பொழுது கன்சிஸ்டண்டா கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. உண்மையிலேயே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆக வேண்டும். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மாணவர்களே பெற்றோர்களே, நீங்க +2 முடிச்சிட்டீங்க. முடிச்ச பிற்பாடு நான் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கல, என்னுடைய பொருளாதார சூழ்நிலை பிரச்சனையா இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குன்னு அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நீங்க உயர்கல்வியை நீங்க உன்னதமா நீங்க கற்றால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உயர முடியும். உயர்கல்வி உங்களுடைய உயர்வான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆகையால் நீங்க உயர்கல்வி இன்னைக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவுன்சிலிங்காக அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பம் பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாருமே 50 ரூபாய் தான் அப்ளிகேஷன்ஸ். நீங்க தாராளமா அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்க பிஎஸ்சி மேத்ஸ் போறீங்களா, பிஎஸ்சி பிசிக்ஸா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா, பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸா, அதே மாதிரி பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட கோர்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நீங்க எடுங்க. இதற்கு மேல் சொல்வது என்ன என்றால், தற்பொழுது மாணவர்கள் தேர்வில் தோல்வி அடைந்திருப்பார்கள். தேர்வில் தோல்வி அடைந்தவர்கள் நீங்கள் தோழ வேண்டும் என்று அவசியம் அல்ல. நீங்கள் இமிடியேட்டா எக்ஸாம் வைப்பாங்க, சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. சப்ளிமெண்டரி எக்ஸாம் நீங்க எழுதி முடிச்ச உடனே நீங்க இந்த மாணவர்கள் சேர்ந்த 10 நாள், 15 நாள், 1 மாசத்துல நீங்க அதே கல்லூரியிலயோ அதே ப்ரோக்ராம்லயோ சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகையால் நீங்க எந்த விதமான மாற்று கருத்தும் தேவையில்லை. நீங்க டிஸ்ட்ரக்ஷன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கும் எதிர்காலம் நன்றாக இருக்கிறது. ஃபெயில் ஆயிட்டோம், அதனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நம்ம எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது. நான் ஒரு தரமானவன் இல்லை, எனக்கு வாழ்க்கையில எதுவும் இல்லைன்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஓட வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் வாழ்க்கையை உயர்கல்வி தொடர வேண்டும் என்று அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். நிறைய மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். பட் தேர்ச்சி விகிதத்தை விட என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவர்களை எத்தனை பேர் 90க்கு மேலே வாங்க வைக்கிறோம், 80க்கு மேலே எவ்வளோ வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் நம்ம இன்னும் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி இந்தியாவிலே ஒரு சிறந்த மாநிலம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் கல்வியில். அப்படின்னா இன்னும் நம்ம கடக்க வேண்டிய பாதைகள் நிறையா இருக்குது. போன வருஷம் +2 எழுதின மாணவர்களோட இந்த ஆண்டு +2 எழுதின மாணவர்கள் 43,000 பேர் உள்ளே இல்லை. அப்போ நம்ம களப்பணி ஆற்றி இந்த மாணவர்களை மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா கோவிட் டைமில் இருந்த அதே தான் இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படின்னா நம்ம நிறைய மாணவர்கள் வெளியே இருக்காங்க, இடைநீற்றல் காரணமாக இருக்காங்கன்னா அவங்கள நம்ம கூட்டிகிட்டு மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் உள்ளே கூட்டிகிட்டு அவங்களுக்கு கல்வியை கொடுத்து உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். தோல்விங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இது வெற்றிக்கான முதல் படிக்கட்டுன்னு நினச்சிக்கணும். ஏன்னா இந்த உங்கள் அரசு உங்களுக்கு உடனடியாக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த தேர்வு எழுதி உடனே நீங்கள் எத்தனை தடவை இந்த புக்கை ரிவைஸ் பண்ண முடியுமோ ரிவைஸ் பண்ணி அதை நல்லா படித்து இதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஒன்று பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். ஐயோ நீ ஃபெயில் ஆகிட்டே அப்படின்னு கிண்டல் பண்ணுறதை விட்டுட்டு அந்த குழந்தைங்களை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எங்கேயாவது பக்கத்தில் ஒரு லைப்ரரி போயிடுங்க, இல்லை உங்களுக்கு எங்கே வசதியாக ஒரு மரத்தடியில் போய் படிக்க முடியுமா நீங்கள் போய் படிங்க. நிறைய காலையில் எழுந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஈவினிங் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக இந்த தேர்வை எளிதாக கடந்து விட முடியும். தோல்வியை எவ்வளவு இள வயதில் சந்திக்கிறோமோ பின்னாடி அது மிகப்பெரிய உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதனால் இது தோல்வின்னு நினைக்காதீங்க, வெற்றிக்கான முதல் படிக்கட்டுன்னு நினைங்க. 4.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த கல்லூரியில் சேரணும். எனக்கு 4.5 லட்ச ரூபா பணம் கட்ட முடியலைன்னா நான் எனக்கு கீழே மதிப்பெண்கள் குறைவாக உள்ளவருக்கு, பணம் உள்ளவருக்கு நான் சீட்டை விட்டு கொடுக்குறேன். அப்போ மெரிட் காம்ப்ரமைஸ் ஆகுது. இதை வச்சே நீங்கள் நீட்டை கேன்சல் பண்ணலாம். மெரிட் காம்ப்ரமைஸே ஆகாதுன்னு தான் சொல்லி நீட்டை கொண்டு வந்தாங்க. பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி
நான் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய தேர்வுகள் வந்தாலும் நம்ம 1970s டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். அகில இந்திய தேர்வுகள் கொண்டு வரும்பொழுது இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர் ஒழுங்காக கொண்டு வாங்கினார். ஏன்னா பிகாஸ் ஒரு ஸ்டேட் வந்து இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நார்த் இந்தியாவில் இங்கே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க, காப்பி அடிக்க வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் நம்ம சமநிலையில் வச்சு பார்க்க முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல்ங்கிறதே வந்து நிறைய இப்போ டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷனில் வியாதியை வரவிட முடியாத அளவுக்கு தொழில்நுட்பங்கள் மாறி வரும்பொழுது நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்து கூட மெடிசன் போகலாம், சயின்ஸ் எடுத்து கூட நீங்கள் மெடிக்கல் துறையில் போய் பணியாற்றலாம். எம்பிபிஎஸ் படிச்சு தான் அப்படிங்கிறது கிடையாது. அதை புரிந்து கொள்ளக்கூட முடியாத மக்கள் தான் இன்னும் எம்பிபிஎஸ் போகிறது மேலே இருக்காங்க. பட் அது ஒரு தன்னலமற்ற சேவை. கோவிடில் எத்தனையோ டாக்டர்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் தாண்டி எவ்வளோ இழப்புகளை தாண்டி அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணிவிடுறாங்க. அந்த மாதிரி சேவை மனப்பான்மையோட வாங்க. பணம் இருந்தால் மட்டும் படிங்க. மெரிட்டில் போனீங்கன்னா மெரிட்டில் தாராளமாக சேருங்க. மெரிட் இல்லை பணிக்கூடத்தில் வாங்கணும் அப்படின்னு உங்கள் பேரண்ட்டை கம்பல் பண்ணாதீங்க. நம்முடைய 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்று 7.5 லட்சம் மாணவர்கள் எழுதினதில் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டை விட 0.53 விழுக்காடு மாணவர்கள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த 397 பள்ளிக்கூடங்களுக்கும் நம்முடைய இந்த ஆசிரியர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னால் அரசு பள்ளி என்றாலே அது சரியாக அங்கே கற்பித்தல் நிகழாது, அதனுடைய அந்த அரசு பள்ளியினுடைய தரம் வந்து கொஞ்சம் தாழ்ந்திருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இன்றைக்கி 397 பள்ளிக்கூடத்தில் 100% விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பது பாராட்டுக்குரிய செய்தி. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வாழ்க்கை, பள்ளி வாழ்க்கையை முடித்து கல்லூரி வாழ்க்கைக்குள்ளே அவங்க போகிறாங்க. பெற்றோர்கள் யாரையும் வற்புறுத்தக்கூடாது. என் பிள்ளை டாக்டர் தான் படிக்கணும், என் பிள்ளை இன்ஜினியரிங் தான் படிக்கணும், என் பிள்ளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிக்கணும், என் பிள்ளை ஐஐடி தான் படிக்கணும் என்று சொல்லி மாணவர்களுக்கான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்காம அவங்க பெற்றிருக்கிற மதிப்பெண்களை நல்லா பாராட்டி அந்த மதிப்பெண்களுக்கு ஏற்றவாறு நிறைய வாய்ப்புகள் கொட்டி காத்து கிடக்கின்றன. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு அந்த படிப்புகளிலே அந்த மாணவர்கள் சேர்ந்து முன்னேற வேண்டும் என்பதும் எங்களை போன்ற கல்வியாளருடைய விருப்பமாக இருக்கிறது. தேர்வு என்பது அன்றைக்கு உங்கள் சூழ்நிலையில் உங்கள் மனநிலையில் நீங்கள் எழுதின தேர்வுக்கு மதிப்பெண்களை தவிர உங்கள் வாழ்க்கைக்கான தேர்வு இது கிடையாது. ஏதோ நீங்கள் வாழ்க்கையிலேயே இந்த 78 மார்க் வாங்கிட்டேன், இல்லை 58 மார்க் வாங்கிட்டேன், நான் குறைவான மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை தோற்று போயிட்டோம்னு நினைக்கவே வேண்டாம். இதற்கு பிறகு காத்து கிடக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நீ முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. துணைத் தேர்வுகள் நடக்கப் போகுது. ஆகவே இந்த தேர்வில் நான் மதிப்பெண் குறைவாக பெற்றுவிட்டேன் என்று யாரும் கருத வேண்டாம். அடுத்து வரும் வாய்ப்புகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணையாக இருக்கும் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு எந்த விதமான தோல்வியும் இது கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா வாழ்க்கையில் இதனால் பெற்ற மதிப்பெண்கள் மட்டுமே உயர்த்திவிடும் என்பது மிக மிக அது சரியான முடிவாக இருக்க முடியாது.